முதல்ல வந்து எல்லா மேடைகளையும் நான் சொல்றது, ஒரு அறிமுக இயக்குனருடைய படங்களுக்கும் ஒரு புது ஹீரோக்களை வச்சு வர படங்களுடைய தயாரிப்பாளர் வந்து ஒரு பெரிய கஷ்டம் இருக்கும். அது வந்து உங்ககிட்ட இருக்குது. மற்ற தயாரிப்பாளரோட இன்னும் நீங்க எங்க மாறுபடுறீங்க அப்படின்னு நான் கேட்டீங்கன்னா, ஒரு டைரக்டரே ஹீரோவா கொண்டு அதுக்கு நீங்க ஒரு பெரிய ஹோப் ஒரு மிகப்பெரிய நன்றி. செகண்ட் வந்து நான் வந்து டைரக்டர் சொல்லணும். ரொம்ப இயல்பா இருக்காரு. நம்பர் வந்து ரொம்ப பார்க்கும்போது ஏதாவது நிறைய படங்களை நம்ம வந்து பார்த்துட்டு சொல்லுவோம். ரொம்ப யதார்த்தமான ரொம்ப லைவா இருக்கக்கூடிய படங்கள்லாம் பார்த்துட்டு அந்த ஹீரோயின் வந்து மெயினா சொல்லுவோம். நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காங்க, எங்க குடும்பத்து பொண்ணு மாதிரி இருக்காங்க, எங்க வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தேவயானி மேடம்லாம் அவங்களோட படங்கள்லாம் பார்க்கும்போது எல்லா படங்கள்லையும் அவங்களோட கேரக்டர் அப்படித்தான் இருக்கும். நம்ம பக்கத்து வீட்டுல நம்ம பார்த்த பழகின ஒரு அக்காவோ தங்கச்சியோ இல்ல எதிர் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு முறப்பண்ணாவோ எப்படியோ ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ஹீரோயின்ஸ் இருப்பாங்க. அப்படி ஹீரோயினை மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். எனக்கு இந்த படத்தோடைய சாங்ஸ் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஹீரோவை பிடிக்கும். நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி, நம்ம ஃப்ரெண்டு மாதிரி, நமக்கு ரொம்ப பழக்கமான ஒரு நண்பரா, பழக்கமான ஒரு முகமா இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு பெரிய வெல்கம். ஏன்னா ரொம்ப இயல்பா நடிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் தயக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, ஆனா அது நிச்சயமா ஒரு படத்துல முதல் படத்துல இருக்கும். அதெல்லாம் தாண்டி உங்களோட டான்ஸ் பெர்ஃபார்மா இருக்கட்டும், உங்களோட பேஸ் ரியாக்ஷனா இருக்கட்டும், எதுலையுமே நடிப்பு தயக்கமோ பயமோ இல்லை. இப்போ இந்த அச்சம் இல்லாம ஒண்ணு இருக்கீங்க இல்லையா, ஒரு துறையில வர்றீங்க இல்லையா, அந்த ஏஜுக்கு அதுக்கும் நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய இடம் காத்து நான் நம்புறேன். படத்துல நடிச்சிருக்கக்கூடிய அவர் ஆதவன் பாக் பாண்டி அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா சில மேடைகளை வந்து நான் நினைப்பேன் ஒரு சன் டிவி ஆதவன் அவர்கள் வந்து சொல்லணும்னு நினைப்போம். அப்புறம் அந்த பேசுற வேகத்துல வந்து உங்க பேர்லாம் மிஸ் ஆயிரும். அதுக்காக மன்னிச்சுக்கணும். சில மேடைகள் அப்படி நடந்திருக்கு. நீங்க ஃபாரின் போறலாம் குறைச்சிட்டு நம்ம ஊர்ல இருங்க, நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா நகைச்சுவை வந்து எல்லாருமே காமெடியா பண்ணலாம், இயல்பாவே காமெடி வர்றது ஒரு சிலருக்கு மட்டும்தான் வரும். அப்படிதான் ஆதவன் அவருக்கு பேச்சு எப்பவுமே இருக்கும். ஸோ நீங்க தொடர்ந்து படங்கள் நீங்க பிளாக் பண்ணலாம் ரொம்ப பெருசா வந்திருக்க வேண்டியவர். இன்னும் அவர் போராடிட்டு இருக்காரு. அவருக்கான ஒரு பெரிய இடம் நிச்சயமா இந்த இடத்த அவர் அடைய விட மாட்டார் நான் நினைக்கிறேன். படத்தோட டிசைனும் சரி, மற்ற எல்லா விஷயங்களுமே சரி ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த ஆர்டிஸ்டா இருக்கட்டும், டிசைன்லயும் சரி, நிறைய பேரை போடாம அதே மாதிரி படம் பார்க்கும்போது ட்ரெயிலர் பார்க்கும்போதும் அந்த சாங்ஸ் பார்க்கும்போதும் என்ன வேணுமோ அது இருக்கு, யாரு வேணுமோ அது இருக்கு. ரொம்ப அழகா ரொம்ப திட்டமிடலோட டைரக்ட் பண்ணியிருக்காரு. நிச்சயமா அந்த படம் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமா இருக்கும் நான் நம்புறேன். இந்த ஒரு டைட்டிலா இருக்கட்டும், இஎம்ஐ ரொம்ப ஈஸியா நம்ம எல்லாரோடையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைட்டில். இஎம்ஐ வாங்காத ஆட்கள் யாருமே இருக்க முடியாது. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கட்டும், அவங்க வந்து நிச்சயமா வந்து இந்த இஎம்ஐன்ற ஒரு ஃபார்மேட்லயோ லோன்லயோ எதுலயோ ஒன்று இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம படம் பார்க்கக்கூடிய எல்லாரோடையும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு தலைப்பு கண்டென்ட் எல்லாருக்குமே பிடிக்கும் நான் நம்புறேன். நான் அதே மாதிரி படம் எடுத்திருக்க விதம், கேமராமேனா இருக்கட்டும், மியூசிக் டைரக்டரா இருக்கட்டும், எல்லாமே மிக நேர்த்தியா ரொம்ப பிளானிங்கா ஒவ்வொரு ஷாட்டும் ரொம்ப அழகா பிளான் பண்ணி ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. சில படங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியும் நல்லா எடுத்திருக்கலாமே அப்படின்னு தோணும், ஆனா அது சொல்ல முடியாது, மேடை நகரிங்க நம்ம சொல்ல மாட்டோம். இந்த படம் ஒவ்வொரு ஷாட்டுமே ரொம்ப அழகா வந்து இருக்க இடத்த எவ்வளவு அழகா காமிக்க முடியுமோ அப்படி காமிச்சிருக்காங்க. நிச்சயமா ஒரு பெரிய படமா எல்லாருக்கும் பிடித்த படமா இருக்குன்னு நினைக்கிறேன்.